மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பாக தாவேகா தொண்டர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். ஆக்சுவலாக வேறு எந்த தகவலும் இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமாக இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி ஒரு தாவேகா தொண்டர்கள் கூட ஃபயர் விடக்கூடாது. இந்த ஸ்கெட்சு நமக்கு தான் போட்டிருக்காங்க. அமித்ஷா இருக்கார்ல, அவர் இப்படி பார்க்க மாட்டார், எப்போதுமே இப்படி பார்ப்பார். நான் அவரை பெருசாக பேசணும்னு சொல்லலை, அவரோட அணுகுமுறையை நான் தொடர்ச்சியாக கவனிச்சிருக்கேன். அந்த மைண்டு பயங்கரமாக யோசிக்கும். அவர் ஒரு பிளானில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த ஸ்ட்ராட்டஜி அத்தனைக்குமே விஜயண்ணாவோட வெற்றி முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அவர் நினச்சது இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. போக போது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்ன இதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை அவர் ஆரம்பிச்சார்னா நான் முன்னாடி சொன்னபடி தாவேகா தொண்டர்கள் ஃபயர் விடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோட பிரதானமான கோரிக்கை. ஏன்பா பாஜகலேருந்து வெளியே வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நாங்கள் நிறையா சொல்லுவோம், ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மனுஷன் கட்சி ஆரம்பித்தா நம்ம ஏன் ஃபயர் விடக்கூடாது? ஏன் அவர் நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டான், நீ எப்படி நம்புற? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்கள் முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த வீடியோட தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பாஜகவுக்கு இப்போது விஜயண்ணா பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா விஜயண்ணா வந்து பாஜக பண்ண வேண்டிய அத்தனையுமே தமிழ்நாட்டில் முறியடிச்சிட்டாரு. இவங்க நினச்ச அத்தனை விஷயத்தையுமே தவிடுபடியாக்கிட்டார். அதாவது பாஜகவோட பிளான் என்னென்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதிரியாக வச்சுப்போம், அங்கே பாஜக அப்படிங்கிற கட்சியை ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம், அதிமுகவில் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணி அதிமுகவை கீழே இறக்கி அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து பாஜக விசஸ் திமுக நம்ம கொண்டு வருவோம். அப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா, திமுக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது அல்லது குறிப்பிட்ட மதங்களுக்கு ஆதரவானது அப்படிங்கிற பிரச்சாரத்தை தீவிரமாக கொண்டு வந்து குறிப்பிட்ட மதத்தவர் தமிழ்நாட்டில் அவமதிக்கப்படுகிறாங்க, பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கமாக தாம் பண்ணுற மத அரசியலை திமுகக்கு எதிராக பண்ணி ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவை வச்சு திமுகவை எதிரியாக கிரியேட் பண்ணி. ஏன்னா திமுகவும் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. ஏன்னா திமுக விசஸ் அதிமுக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? திமுக ஊழல் பண்ணிச்சு, அதிமுக ஊழல் பண்ணிச்சு. எப்ப ஊழல் பண்ற அதிமுகனா நீ பண்ணலையான்னு கேட்பாங்க அதிமுக காரங்க. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை. திமுக தன்னுடைய எதிர்காலத்தை மதவாதிகள்கிட்ட தமிழ்நாட்டை நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனுக்கு திமுகவுக்கு பாஜக தேவைப்படுது. பாஜகவுக்கு ஒரு மதத்துக்கு ஆதரவாக இவங்க இருக்காங்க, இல்லை ஒரு மதத்துக்கு எதிராக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திமுக தேவைப்படுது. இப்போ ரெண்டு பேருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அதிமுக தான். அந்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக திறம்பட பார்த்துட்டு இருந்தாங்க. ஓவரால் இந்த நரேட்டிவ் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அந்த ஒருத்தர் வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி, தேவைப்பட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டில் எதிர்ப்பேன், மற்றபடி நான் திமுகவோட தான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப தெளிவாக போயிட்டார். பாஜகவை தமிழ்நாட்டில் கேம் பிளேலேருந்து தள்ளி நவத்திட்டாரு. தள்ளி நவத்தும் போது இங்கே தாவேகா விசஸ் திமுகன்னு உருவாக்குறாரு. இப்போ தாவேகா விசஸ் திமுகன்னு உருவாக்குனா மக்கள் மத ரீதியாக இங்கே வந்து பிரித்து சண்டை போடுக்க மாட்டாங்க. மக்கள் ஊழலை பார்ப்பாங்க, நிர்வாகத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி அரசியல்னா ஊழல் நிர்வாகம் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் ஓட்டு போடணும். ஜாதி பார்த்தோம் மதம் பார்த்தோம் நம்ம ஓட்டு போடக்கூடாது, இனம் பார்த்தும் ஓட்டு போடக்கூடாதுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை சரியா கொண்டு போகும்போது, சமத்துவத்தை நோக்கி பயணிக்கும் போது எனக்கும் திமுகவுக்கும் பெரிய கொள்கை ரீதியான வித்தியாசம் கிடையாது, அவங்களுடைய அணுகுமுறையோட தான் நான் சண்டை போடுறேன், அதனால தான் அரசியல் எதிரியா வச்சிருக்கேங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது பாஜகவை கேம் பிளேலேருந்து தள்ளி கொண்டு போயிட்டாரு. அதிமுகவை அழிச்சு அங்கே மேலே ஏறி உட்காரலான்னு பாஜக ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த வேலையை தாவேகா பார்த்த பிறகு அமித்ஷாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அதனால தான் அண்ணாமலை தனிக்கட்சி அப்படிங்கிற ஒரு செய்தியானது பெருசாக விவாதிக்கப்படுது. இப்போ நியாயமான உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, பாஜகவோட சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாருங்க, அப்போ பாஜகவை விமர்சிக்க மாட்டாருங்கிறதுல என்ன இருக்குது? பாஜகவோட ஏதோ முரண்பாடு ஏற்பட்டதுனால தானே தனிக்கட்சி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வராரு. இப்போ நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்கல, நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர்கிட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு எதனால தெரியுமா அந்த கட்சியிலேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணாரா? எப்பா பிடிக்கல, ராஜினாமா, ஜாயின் பண்ணிட்டார், முடிச்சு. அதே நேரத்தில் நம்ம அண்ணன் CTR அதிமுகலேருந்து வெளியே வந்து ஜாயின் பண்ணாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பயங்கரமாக மணிக்கணக்கில் பேசிட்டு வந்து ஜாயின் பண்ணாரா, இல்லை உடனே வந்து ஜாயின் பண்ணிட்டாரா? விசிகால நம்ம அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் திருமணம் பார்த்தாப்புல. ஸோ ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா நீங்கள் ஏன் சார் டெல்லிக்கு போகிறீங்க? இங்கே ஆரம்பிச்சு விட்டு உங்களுக்கு பிடிக்கலாங்க, பாஜகலேருந்து வெளியே வரேன், கட்சி ஆரம்பிக்கிறேன், என் கட்சி இது, என் கொள்கை இது சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரிங்க, நான் பேசி பார்க்குறேன், ஒத்து வரலாட்டி தான் ஆரம்பிப்பேன், அதனால தான் டெல்லி போயிருக்கேன்னா அப்போ ஒத்து வந்தால் பாஜகவில் தானே பயணிப்பீங்க.
இதுதான பாயிண்ட். அப்போ ஒத்து வரல அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காண்டி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்களே தவிர தமிழக மக்களை மையப்படுத்தி கட்சி ஆரம்பிக்கல. இங்கே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக அக்ரி ஆகுதா? இப்போ ஒருவேளை இவரை மறுபடியும் மாநில தலைவராக போட்டு இவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்ல. ஸோ இங்கே அவர் தனிப்பட்ட விருப்பம் ஒன்று. ரெண்டாவது, ஆரம்பிக்கிறதுக்கே அவர் டெல்லியை போய் கேட்குறார். டெல்லியை கேட்டு இப்போ வந்து இங்கேருந்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் பின்னாடி பாஜக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது விஜய் அண்ணா சொந்த காசுல கட்சி ஆரம்பிச்சாருங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நான் சீமான் என்னைக்குமே திரள் நிதின்னு சொல்லி விமர்சிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு கட்சி நடத்தணும்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாருன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணுங்க. ஒரு மாநாடு நடத்துனீங்கன்னா நீங்க நடத்துறதை பொறுத்து மினிமம் 5 கோடி வேணும். மேக்சிமம் நீங்க நடத்த போற மாநாடு எவ்வளவு பெருசா இருக்கோ அதை பொறுத்து மினிமம் மாநாடுனா 5 கோடி, போராட்டம்னா 50,000 தேவைப்படும். ஒரு அரசியல் கட்சியோட தினசரி ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு ஒரு செலவு தேவைப்படும். இத்தனையும் அண்ணாமலையால எப்படி பண்ண முடியும்? இங்க விஜய் அண்ணாவை ஏன் ஸ்ட்ராங்கா நம்புறேன்னா, ஒரு ஸ்டாரு, அவரோட சம்பளம் எவ்வளவு நமக்கு தெரியும். ஒரு படத்தோட சம்பளமே போதுங்க. அவர் இந்த அரசியல் கட்சிக்கு இப்ப பார்த்த செலவெல்லாம் இருக்குல்ல, ஒரு படத்தோட சம்பளத்தை வச்சு அத்தனையுமே முடிச்சிருப்பார். அண்ணாமலையாவது செஞ்சிட முடியுமா? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சார்னா பணம் யாருங்க தருவா? இப்ப என் மக்கள்னு ஒரு யாத்திரை பண்ணார் பாஜக இருக்கும்போது, அந்த யாத்திரைக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பல கோடி, கிட்டத்தட்ட கோடி கிட்ட செலவாயிருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஏற்பாடுகள் செய்யப்படணும். ஒரு பெரிய டீம் வேலை பார்த்தாங்க. இப்போ இண்டிவிஜுவலா அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ஏதோ தொழில் பண்றாங்க, இவர் ஏதோ தொழில் பண்றாரு. இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் வந்து ராஜினாமா பண்ணி பாதியிலேருந்து வந்துட்டாப்ல. என்ன வட்ட காசு இருக்கும்? இவர் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு 5 வருஷம் இவருடைய அரசியல் அணுகுமுறை அத்தனையுமே செய்யறதுக்கு யாரு பணம் கொடுப்பா? ரஜினி அவர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியலங்க. எனக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காலாம் எனக்கு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக பிகைன் த சீன்லேருந்து இந்த பணத்தை கொடுக்காதுங்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து திமுகக்கு எதிராக விஜய் அண்ணா அரசியல் பண்ண போகிறார், விஜய் அண்ணாக்கு எதிராக ஸ்டாலின் சார் அரசியல் பண்ண போகிறாங்க. 2 பேருக்கு நடுவில் இங்கே அதிமுகக்கே வேலை இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும்போது இந்த சண்டையை உனக்கு எதிராக திருப்பு. ஏன்னா இளைஞர்களை இங்கே ஈர்த்தது 3 பேர் தான். ஒன்று விஜய் அண்ணா திரும்பியே பார்க்க வச்சிட்டாரு சட்டசபை, அது வேற கதை. சீமானனே ஓரளவு இளைஞர்களை அரசியல் பார்க்க வச்சாரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பார்க்க வச்சாங்க. மற்றபடி உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ யாருமே இளைஞர்களை பெருசா பார்க்க வைக்கவே இல்லை. இந்த 3 பேர் தான் பார்க்க வச்சாங்க. இப்போ இந்த அரசியல் களத்துல மேஜரா இருக்குது இளைஞர்கள். நீ இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சினா உன்னோட பலமும் பாஜக தான், உன்னுடைய பலவீனமும் பாஜக தான். உன்னுடைய பலமான பாஜக பிகைன்ல சீன் இருக்கட்டும், நீ பாஜக இல்லாத தனித்து ஒரு இடத்துக்கு போ. ஏன்னா இந்த மத ரீதியா ஓட்டு போட மாட்டாங்க. நீ அதே நிர்வாக ரீதியான அரசியல புடிச்சு வா, புடிச்சு வந்து இங்க நின்று நான் உனக்கு பின்னாடில இருந்து என்ன சப்போர்ட் பண்ணமோ பண்றேன். இப்ப நீ சண்டையை விஜயோட போடு. ஏன்னா விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா காங்கிரஸையும் பலப்படுத்திட்டாரு. அதாவது திமுகவோட காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு பெரிய குடைச்சல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம், சனாதனம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த மனுஷன் எம்மதமும் சம்மதம் போயிட்டு இருக்காரு. பேரு ஜோசப் விஜயா இருந்தாலும் அவர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப மத ரீதியா விஜய் அண்ணாவை எங்கேயுமே நம்ம விமர்சிக்க முடியாது. அப்பம்போது நீ என்ன பண்ணி நீ உள்ள இறங்கு, உன்னை ப்ரொஜெக்ஷன் பண்றேன், நீ கரெக்டா அந்த வேலையை பாரு, நீ இந்த அஜெண்டா ஒர்க்கை பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது அண்ணாமலை விசஸ் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இப்ப 2031 இல்ல 2029 ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்தலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நீ எப்படியாவது இந்த விஷயத்தை கொண்டு வா. ஏன்னா இளைஞர்களை ஈர்க்கிற சக்தி உனக்கு இருக்கு. பின்னாடி நாங்க இருக்கோங்கிறதான உன்னோட மைனஸ். நாங்க வேணாம், பணத்தை கொடுக்குறோம், நீ ஆடு விளையாட்ட. ஏன்னா உனக்கு மாநில பதவியில் இருக்கும்போது நாங்க நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுதான் டெல்லியில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவர் ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி பண்ணி இந்த கட்சி ஆரம்பிக்கலாமா, இல்ல நம்ம வந்து மாநில பொறுப்பிலே போட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தாங்க இங்க நடக்குது. பாஜகவுக்கு விஜய் அண்ணாவோட வளர்ச்சி காங்கிரஸை இந்தியா முழுக்க எழுச்சிப்படுத்தி விட்டாரு. தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டார். 2 ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சலாகி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க. திமுகவோட அறிக்கைகள் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச்சிலே சொல்லியிருப்பாரு. அறிக்கைகள் அத்தனையுமே அப்படியே ரொம்ப ரேண்டம் டாக்ல வந்துகிட்டு இருக்கு. நேற்று ராசா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செட் ஆஃப் டீம் ஒருத்தங்க இளைஞர்களை நாங்கள் ஈர்த்துட்டோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரோட குறியும் இளைஞர்களை நோக்கி இருக்கும்போது இளைஞர்களை ஈர்த்த ஒரு தலைவரை ப்ரொஜெக்ஷன் பண்ணி பின்னாடி நம்ம இல்லாத மாதிரி காப்பிச்சுட்டு மாநில உரிமைகள் பேச சொல்லி இடதுசாரி அரசியல் பேச சொல்லி இவரை பூம் பண்ணி இவரை ஓரளவு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு பாஜகவை நார்மலைஸ் பண்ற வேலையை அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான்
இவராக நகர்த்துறாங்க. இவருக்கு பின்னாடி பாஜக இல்லை அப்படிங்கிற அந்த கூற்றை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இவர் பாஜகவோட மும்மொழி கொள்கை அரசியலாக இருக்கட்டும், ஆளுநரோட தலையீடாக இருக்கட்டும், நதிநீர் உரிமைகளாக இருக்கட்டும், மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்த்து இதை நோக்கியெல்லாம் அவர் அரசியல் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ பொறுத்து பார்ப்போம். இவர் பாஜகவோட முரண்பட்டு தான் அரசியல் பண்ணுவாருங்கிறத நீங்கள் நம்புறீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முரண்பட்டனா சந்தோஷங்க. தமிழ்நாட்டில் பாஜக இல்லாமல் முரண்பட்டு தனியாக நிற்கிறாருங்க அண்ணாமலை அப்படின்னா சந்தோஷம். எந்த விதமான மாற்று இல்லை. அதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த ஸ்கெட்சு நமக்கு போடப்பட்டது தான். ஸோ இளைஞர்களை திருப்புறதுக்கு, இளைஞர்களை குழப்புறதுக்கு, இளைஞரை நோக்கி பாஜக போட்ட மறைமுக ஸ்கெட்சை ரொம்ப கவனமாக கையாளுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.